அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். குறிப்பாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்ட்ஸ், தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தைகள். குறிப்பாக இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆங்கிலத்தை நம்ம பேசுகிறப்ப சில வார்த்தைகளை தாய்மொழி ஆங்கிலமாக கொண்டவங்க உச்சரிக்கிற மாதிரி நம்ம உச்சரிக்கிறது இல்லை, வேறு மாதிரி உச்சரிப்போம். அந்த மாதிரி உச்சரிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு வெள்ளைக்காரரே வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாரு, ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப அவர் ஏதோ நினச்சிட்டு அந்த வார்த்தையை அவர் படி உச்சரிப்பார். நம்ம வேறு மாதிரி நினச்சிட்டு அதை வந்து நம்ம வேறு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்ல வர்றது கரெக்டாக நமக்கு புரியும். அதனால் கட்டாயமாக கடைசி வரலும் இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வழக்கம் போல் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை ஏதாவது புது வார்த்தை ஆட் பண்ணணுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். காணொலிக்குள்ளே போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்டு, தவறாக உச்சரிக்கிற வார்த்தைங்க. தெளிவாக மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஆள், ஒரு சேஜ், இது முனிவர் அப்படிங்கிற வார்த்தை எம்ஓஎன்கே சொல்லுவோம். எம்ஓஎன்கே எப்படி சொல்லுவீங்க? உடனே உங்களுக்கு மைண்டில் வர்றது மாங்க்குன்னு தானே வரும். எம்ஓஎன்கே மாங்க்குன்னு சொல்லக்கூடாது, மங்க்குன்னு சொல்லணும். ஏதோ எம்யூஎன்கேவை ஸ்பெல் பண்ணுற மாதிரி ஸ்பெல் பண்ணணும். ஆனால் எம்ஓஎன்கே தான் ஸ்பெல்லிங்கு, மங்க்குன்னு சொல்லணும், மாங்க்குன்னு சொல்லக்கூடாது. முனிவர் அப்படின்னு, துறவி, பரதேசி, மங்க், எம்யூஎன்கே வந்து மங்க், மாங்க் கிடையாது, மங்க். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை, தவறாக உச்சரிக்கும் வார்த்தை, மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு வந்து இந்த 4 லெட்டர் வேர்டுங்க. பியூஆர்ஒய். பியூஆர்ஒய் நீங்கள் கேட்கலாம், என்ன பரி தானே, இது ரெகுலராக பண்ணுறதை புதைக்கிறது பரி அப்படிங்கிறது தானே, பரின்னு படிக்கூடாது, பெர்ரி. பாருங்கள், பெர்ரி, பியூஆர்ஒய்யை பெரி. இந்த பெரி பழம் இருக்குது பார்த்தீங்களா, பெரி பழம், அந்த பெரி பழமும் பிஇஆர்ஆர்ஒய்யும் அப்படி தான் உச்சரிக்கணும், பியூஆர்ஒய்யும் அப்படி தான் உச்சரிக்கணும். ஸோ நீங்கள் பரின்னு சொல்லாமல் பெர்ரின்னு சொல்லணும். பியூஆர்ஒய், பெர்ரி, பெர்ரினா புதைக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, அதுதான் காலை சாப்பாடு, அதுதான் முக்கியமான சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இதில் ஆனால் இது பிரேக் பாருங்கள், காலை உணவுக்கு சிற்றுண்டிக்கு என்ன பண்ணுவாங்க? பிரேக்ஃபாஸ்ட். பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்னு தனியாக பிரிக்கக்கூடாது, பிரேக்ஃபாஸ்ட். பிஆர்இஏகேவை பிரேக்குன்னு படிக்கணும், பிரேக்குன்னு படிக்கக்கூடாது. எஃப்ஏஎஸ்டியை ஃபாஸ்ட்டுன்னு படிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டுன்னு படிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட். பிஆர்இஏகே எஃப்ஏஎஸ்டியை பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு படிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட்னு படிச்சிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சிற்றுண்டி காலையில் நீங்கள் சாப்பிட்றத பிரேக்ஃபாஸ்ட் குறுக்கி தான் சொல்லணும், நீங்கள் தனித்தனியாக பிரேக்ஃபாஸ்ட்னு படிக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு வார்த்தை, இது ஒரு போதைப் பொருள். இந்த போதைப் பொருளை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதமும் கரெக்டாக இருக்கணும். எம்ஏஆர்ஐஜேயுஏஎன்ஏ. பாருங்கள், எம்ஏஆர்ஐஜேயுஏஎன்ஏ. அந்த இடத்துல ஜேவை கட் பண்ணணும், ஜே வந்து உச்சரிக்கக்கூடாது. மேருவானா, மேருவானா, மேரிவானா, மெரிஜுவானான்னு படிக்கக்கூடாது, ஜேவை கட் பண்ணணும். எம்ஏஆர்ஐ ஜேஏயுஎன்ஏல ஜேவை கட் பண்ணிட்டு மேரியானா அப்படின்னு படிக்கணும். இது ஒரு போதைப் பொருள். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரொனவுன்ஸ் வேர்டு, நம்ம தப்பாக சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த வார்த்தை தான் பிஓஎல்ஐசிஇ. போலீஸில் என்ன தப்பு இருக்குது? நம்ம தான் டெய்லி யூஸ் பண்ணுற வார்த்தையை தான், அடிக்கடி பார்க்குற வார்த்தையாச்சா பிஓஎல். போலீஸ். பாருங்கள், போலீஸ்னு சொல்லக்கூடாது, போலீஸ், பிஓஎல்ஐசிஇ. போலீஸ்னு சொல்லணும், போலீஸ்னு சொல்லக்கூடாது, போலீஸ். கரெக்ட் வந்து பிஓஎல்ஐசிஇ, போலீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு, தவறாக உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தை வந்து ஹைப்பர்பொலி. ஹெச்ஒய்பிஆர், ஹைப்பர், ஹெச்ஒய்பிஆர், பிஓஎல்இ, போல்னு சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது, ஹைப்பர்பொலின்னு சொல்லிடணும். ஹைப்பர்பொலின்னா எக்ஸாஜரேஷன், அதிகப்படுத்தி பேசுறது, கொஞ்சம் எதாக இருந்தாலும் அதிகப்படுத்தி பேசுறது, ரைட்? எக்ஸாஜரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸாஜரேஷன் தான் ஹைப்பர்பொலி. ஹெச்ஒய்பிஆர் பிஓஎல்இ, ஹைப்பர்பொலினாக்கா அதிகப்படுத்தி பேசுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான வார்த்தை, இது ஒரு பிஸ்னஸ் வார்த்தை, பாராடைம். PARADIGN, பாராடைம், PARADIGM. பாராடைம்னா பாராடிம்னு சொல்லக்கூடாது, பாராடைம்னு சொல்லணும். ஜி வந்து சைலண்ட், PARADIGM. பாராடைம்னா மெத்தட், ஒரு மெத்தட், ஒரு வே ஆஃப் திங்கிங், ஒரு பேட்டர்ன்.
நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு முறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் தான் பேரடைம். பேரடைம் ஷிஃப்ட்னா அந்த முறை மாறுதுன்னு அர்த்தம், அந்த பேட்டர்ன் மாறுதுன்னு அர்த்தம். முறை தான் பேரடைம், PARADIGM, ஜி வந்து சைலண்ட்டு, பேரடைம்னு படிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ரெஜீம், REGIME ரெஜீம்னு படிக்கணும். ரெஜீம்னா ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சின்னு கூட சொல்லலாம். ரெஜீம் ஹிட்லரோட ரெஜீம்பாங்க, ஹிட்லரோட கொடுங்கோல் ஆட்சி. ஸோ அந்த ஆட்சி வந்து ரெஜீம்பாங்க, REGIME. ரெஜீம்னா கொடுங்கோல் ஆட்சின்னு அர்த்தம். REGIME அப்படின்னு ஸ்பெல் பண்ணணும். உச்சரிக்கிறப்ப ரெஜிம்னு படிக்கக்கூடாது, ரெஜீம் அப்படின்னு படிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சப்வேவோ ஏதோ ஒரு சாண்ட்விச்சோ நீங்கள் எங்கேயோ போய் வாங்குறப்ப நம்ம கேட்பாங்க என்னென்னலாம் போடணும்னு கேட்பாங்க. ஹலப்பீனோ போடணும்னு சொல்லுவோம். ஹலப்பீனோ ரைட், அது வந்து ஒரு ஸ்பைசி ஐட்டம் அது ரைட். பெப்பர் கட் பண்ணி ஒரு மாதிரியான பெப்பர் ஹலப்பீனோன்னு உச்சரிப்போம். ஆனால் எழுதுகிறப்ப JALAPENO, JALAPENO ஜலப்பீனோங்கிற மாதிரி உச்சரிப்பு வரும். அப்படி உச்சரிக்கக்கூடாது, ஹலப்பீனோன்னு உச்சரிக்கணும். ஒரு மெக்சிகன் ஸ்பைஸ் வெரைட்டி தான் இது. இது வந்து சாண்ட்விச்லலாம் அது போடுவாங்க, குறிப்பாக சப்வே மாரி இடத்துல அந்த ஹலப்பீனோ யூஸ் பண்ணுவாங்க. அதை ஹலப்பீனோன்னு சொல்லணும், JALAPENO ஹலப்பீனோ. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. அந்த வார்த்தை வந்து VICE வைஸ் வர்சான்னு படிக்கலாம், வைசி வர்சான்னு படிக்கலாம். ஆனால் பெரும்பாலான டயத்தில் வைஸ் வர்சான்னு தான் படிப்பாங்க. VICE வைஸ், VRSA வர்சா, வைஸ் வர்சா. இதுதான் பெரும்பாலான டயத்தில் அவங்க பேசுகிறது வந்து வைஸ் வர்சான்னா 1லேருந்து 2, 2லேருந்து 1, அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறது. இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து அங்கே போகலாம், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகலாம். அப்புறம் வைசி வர்சா, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகலாம். இன்னொரு வாட்டி பாருங்கள், வைசி வர்சா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகலாம், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரலாம், அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வரலாம். வைசி வர்சான்னு சொல்லலாம், வைஸ் வர்சான்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். அடுத்த வார்த்தை வந்து ESPECIALLY, ESPECIALLY. இதுவும் தவறாக நம்ம உச்சரிக்கிற வார்த்தை. எஸ்பெஷலி அப்படின்னு சொல்லணும். இது எஸ்பெஷலின்னு சொல்லுவாங்க, ஏன்னு ஆரம்பிப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. எஸ்பெஷலினா குறிப்பாக, பர்டிகுலர்லி குறிப்பாகன்னு சொல்கிறதுக்கு தான் எஸ்பெஷலி, ESPECIALLY. எஸ்பெஷலின்னு சொல்லக்கூடாது, எஸ்பெஷலின்னு சொல்லணும். இது முக்கியமான ஒரு வார்த்தை, குறிப்பாக பிரத்யேகமாக அப்படின்னு சொல்கிறது எஸ்பெஷலி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தை. இது வந்து கம்ப்ளீட்டாக மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமான வார்த்தை. டே டு டே லைஃப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பயன்படுத்துவாங்க, பிஸ்னஸ் பண்ணாதவங்களும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ரசீது அப்படின்னு தமிழில், ரசீது வந்து ரெசீட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும். ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த P வந்து சைலண்ட்டு, RECIPT வந்து P வந்து சைலண்ட்டு, ரெசீட்டுன்னு தான் சொல்லணும், ரெசிப்ட்னு சொல்லக்கூடாது. RECIPT ரெசீட், P வந்து சைலண்ட். அடுத்தது நம்ம பண்ணுறதா இப்போ வீடியோ தான். என்னோட இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, காணொலி பார்க்குறீங்க இல்லையா, காணொலியை வீடியோன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி வீடியோன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கும். வீடியோன்னு சொல்லக்கூடாது, விடியோன்னு சொல்லணும். பாருங்கள், VIDEOன்னா வீடியோ. திருப்பி நான் சொல்கிறேன், வீடியோன்னு தான் சொல்லணும். VIDEO வீடியோ தான், வீடியோ இல்லை வீடியோ. VIDEO வீடியோ. காணொலி வந்து வீடியோ இல்லை வீடியோ. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வார்த்தை ஒரு லீகல் டேர்மு, ஒரு க்ரைம் டேர்மு. உங்கள் நிறையா வார்த்தைகள் அது வரும். இது வந்து அமெரிக்காலையும் யூகேலையும் நிறைய பயன்படுத்துகிற வார்த்தை. என்ன தெரியுங்களா? INDICT ஏதோ எடுத்துக்கூட்டி இண்டிக்ட்னு பேச வந்துடுவீங்க இல்லையா? INDICT இண்டிக்ட் கிடையாது, இண்டைட். சொல்லுங்கள், இண்டைட், INDICT. இண்டைட்னா ஒருத்தவரை வந்து அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டுறது, அதிகாரப்பூர்வமாக இந்த தவறை இழைத்திருக்கிறார் அப்படின்னு. த கவர்மெண்ட் இண்டைட்டட் ஹிம்னா இந்த அரசாங்கம் அவனை குற்றவாளியாக அறிவித்தது. ஸோ இண்டைட்டட் ஹிம்னா அஃபிஷியலாக குற்றவாளியாக சொல்கிறது, குற்றவாளியாக அறிவிக்கிறதுக்கு பேர் இண்டைட். INDICT இண்டிக்ட்னு சொல்லக்கூடாது, இண்டைட்னு சொல்லணும். INDICT இண்டைட், குற்றவாளியாக அறிவிப்பது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஹயரார்கி. பாருங்கள், ஹயரார்கினாக்கா அந்த மேல் மட்டம் கீழ் மட்டம்னு அதை வந்து நம்ம சொல்கிற ஒவ்வொரு அடுக்கு முறை,
அது வந்து அடக்குமுறை இல்லை அடுக்குமுறை. ஒரு ஃபஸ்ட் லெவலில் மேனேஜர் இருப்பார், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் இருப்பார், சூப்பர்வைசருக்கு அப்புறம் எம்ப்ளாயி இருப்பார், எம்ப்ளாயிக்கு அப்புறம் வந்து லேபர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறது இதுக்கு பேர் ஹையரார்க்கிம்பாங்க. நிறைய பேர் ஹியரார்க்கின்னு சொல்லக்கூடாது. ஹையரார்க்கி HEER ஹையரார்க்கி ARCHY HIERARCHY ஹையரார்க்கின்னு சொல்லணும், ஹியரார்க்கின்னு சொல்லக்கூடாது. எகெயின் இட்ஸ் ஹையரார்க்கி. இது வந்து ஒவ்வொரு மட்டம் மேல் மட்டம் கீழ் மட்டம்னு சொல்லி ஒவ்வொரு மட்டத்தை கொடுக்குற அந்த அடுக்கு முறையை தான் ஹையரார்க்கின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை கவனமாக கேளுங்க. முக்கியமான வார்த்தை, அதிகம் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை, ஆனால் தப்பாகவே பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தை வந்து COMMENT. இந்த வீடியோவுக்கு நீங்கள் இதை போடலாம், இது காமெண்ட் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் காமெண்ட் போடலாம். கமெண்ட் போடக்கூடாது, காமெண்ட். ஆனால் நம்ம பொதுவாக என்ன சொன்னோம், கமெண்ட்ன்றோம். கமெண்ட்டுன்னு சொல்லாமல் காமெண்ட்டுன்னு சொல்லுவோம். COMMENT. உங்கள் கருத்தை பதிவு பண்ணுறது, உங்கள் கருத்தை சொல்கிறது காமெண்ட். நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதீங்க, காமெண்ட். அகெயின் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். COMMENT கமெண்ட் இருந்தாலும் சொல்லுவாங்க, இது எப்படி சொல்ல இல்லை, அது உண்மையான உச்சரிப்பு காமெண்ட். COMMENT காமெண்ட்.